தன்னோட அப்பாவையே ஏமாத்தி கையெழுத்து வாங்கின மனோஜ ஃபினான்சியர் போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுல தப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சார், அந்த வீட்டை நான் எதிர்பார்த்த மாதிரி எப்படியாவது நீங்க அந்த வீட்டை எடுத்துப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில என்னமோ அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்கள நம்பி வந்திருக்கீங்க. 48 லட்ச ரூபாய் பணத்தை எப்படி சார் அவங்க கொடுக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி அங்க ஃபினான்சியர் கிட்ட வந்து பேச, உடனே ஃபினான்சியர் இருந்துகிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சிந்தாமணி, அந்த முத்துவும் மீனாவும் 10 லட்ச ரூபாய் நேத்து தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதனால அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் பணக்கார குடும்பம்லாம் கிடையாது. அந்த மீனா பூ கட்டுறவ, அந்த முத்து வெறும் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருக்க ஓட்ட ஓடசல் நகையை வைத்து ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டா மீதி 38 லட்ச ரூபாவை யார் கொடுப்பா? நீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்கள நல்லவங்கன்னு நினைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க பண்ணது தப்பு சார். என்னமோ அவங்க நம்பிக்கையான ஒரு கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லி நீங்களும் ஏமாந்து வந்து நிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்படியாவது அந்த மனோஜ் மேல பொய்யான கையெழுத்து போட்டு கொடுத்தான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க தூக்கி அவனை உள்ள வச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் இன்னும் எண்ணி 2 நாள்ல உங்க கைக்கு வரும் சார். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஃபினான்சியரோட மனசை மாத்த வேற வழி இல்லாம சிந்தாமணியோட பேச்சு கேட்டு இங்க ஃபினான்சியரோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க, இன்னொரு பக்கம் இங்க அண்ணாமலை வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு எல்லாருமே நேரா அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க. சார், என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, என்னங்க நம்ம வீட்டில் போலீஸ் எதுக்கு வருவாங்க? எல்லாம் அந்த முத்து ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பான், அதுக்காக தான் போலீஸ் வந்திருக்காங்க சார். இந்த வீட்டில் முத்துன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் சார். அவன் இன்னும் வீட்டுக்குள்ளே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க, உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க மேடம், நாங்கள் முத்துவை தேடி வரல, இன்னொருத்தர் மனோஜ், அவரு உங்கள் பையன் தானே, அவரை தேடி வந்திருக்கோம். ஃபினான்ஷியர் பொய்யான கையெழுத்து போட்டு உங்க பையன் மனோஜ் அவரை ஏமாத்திருக்கிறதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னது கேட்டதும் இங்கே விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் அதிர்ச்சி ஆகுது. உடனே இங்கே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, ஆன்ட்டி, என்னமோ முத்து மேலே தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாருன்னு சொல்லி அவர் மேலே பழிய போட்டு பேசுனீங்க. இப்போ என்னாச்சு? பையன் மனோஜை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் மனோஜ் ரூம் விட்டு வெளியே வர்றதை பார்த்ததும் இங்கே இன்ஸ்பெக்டரோ மனோஜை அரெஸ்ட் பண்ணி நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே முத்து வீட்டுக்கு வர முத்துவுக்கும் மீனாவுக்கும் விஷயம் தெரிய வருது. என்னங்க வாங்க, நாம போய் உங்க அண்ணன் மனோஜ ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே முத்து இருந்துகிட்டு, மீனா, அவன் ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உக்காந்துக்கிட்டு இருப்பான், அதுக்காக நாம போய் அவனை கூட்டிட்டு வரணுமா? வா, வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே விஜயா இருந்துக்கிட்டு, என்னங்க, என்னால என் புள்ள ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் அழுதுகிட்டே அங்க மனோஜ் கிட்ட ஸ்டேஷனுக்கு போக, இன்னொரு பக்கம் இங்க முத்துவும் மீனாவும் ஸ்டேஷனுக்கு போக, அதே சமயம் தனக்கு தெரிஞ்ச வக்கீலையும் வச்சு அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச, உடனே அந்த வக்கீலோ இங்க முத்து கிட்ட, இங்க பாருங்க முத்து, எதுவா இருந்தாலும் அந்த ஃபினான்ஷியர் தான் உங்க அண்ணன் மனோஜ் மேல கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஃபினான்ஷியரே வந்து கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் உங்க அண்ணன் மனோஜ் ஜெயில இருந்து வெளியே வர முடியும். அதுக்கு நீங்க ஃபினான்ஷியர் கிட்ட தான் பேசி ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னதை கேட்டதும் இங்க முத்துவும் மீனாவும் ஃபினான்ஷியரை பார்க்கறதுக்காக போறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் அங்க ஃபினான்ஷியர் கிட்ட சிந்தாமணி இருந்துகிட்டு, சார், சூப்பர் சார், நான் சொன்ன மாதிரியே அந்த மனோஜ் மேல நீங்க கேஸ் கொடுத்து அவனை தூக்கி உள்ள வச்சிங்க சார். இனிமே உங்களுக்கு பணம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா இன்னும் எண்ணி 2 நாள்ல உங்க கைக்கு வந்து சேரதான் சார் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணி, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்க, அதை தான் நானும் எதிர்பார்த்தேன். எப்படியோ என் பணம் வந்தா சரி, அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் ஃபினான்ஷியரும் பேசிக்கிட்டு இருக்கிறத எங்க வாசல்ல இருந்த முத்துவும் மீனாவும் ஒட்டு கேட்டுறாங்க. பாத்தீங்களாங்க, அந்த ஃபினான்ஷியர் கூட நல்ல மனுஷனா தாங்க இருக்காரு. அன்னைக்கு கூட மாமாவுக்காக நம்ம வீட்டை விட்டு கொடுத்துட்டு போனாரு. அதே மாதிரி தான் இப்ப நடந்த பிரச்சனையில கூட நம்ம எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு அந்த மனுஷன் 3 மாசம் நமக்கு டைம் கொடுத்துட்டு போனாரு. ஆனா இந்த சிந்தாமணி சும்மா இல்லாம நம்மள நடு ரோட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காகவே இங்க வந்து ஃபினான்ஷியர் கிட்ட பேசி உசுப்பேத்தி விட்டு ஃபினான்ஷியரை இங்க மனோஜ் மேல கேஸ் கொடுக்க வச்சிருக்காங்க. இவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கிட்ட மீன சொல்ல,
சொல்ல, என்ன மீனா இதை பார்த்துட்டு எப்படி அப்படியே போறது, நீ வா நாம போய் அந்த சிந்தாமணியா இல்ல நாமலான்னு பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, ஐயோ நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவை கட்டாயப்படுத்தி அங்க இருந்து மீனா கூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன மீனா, நான் அந்த சிந்தாமணிய ஏதாவது பண்ணி அவளை அங்கேயே மிரட்டி இருப்பேன், எப்படியாவது அந்த ஃபினான்ஷியரும் போய் அங்க கேஸை வாபஸ் வாங்கியிருப்பாங்க. நீ என்னடானா என்ன கூட்டிட்டு வந்துட்ட? ஐயோ என்னங்க, அங்க போய் அடி தடின்னு பிரச்சனையில போக கூடாதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான். அந்த சிந்தாமணிய நானே பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சங்க தலைவியா இருக்கவே கூட இருந்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு நேரா அங்க சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. சிந்தாமணிய பார்த்ததும் அங்க மீனா இருந்துகிட்டு, என்ன சிந்தாமணி, நான் வருவேன்னு எதிர்பார்க்கல, இதோ இருக்காங்களே இவங்க எல்லாரும் உனக்கு எதிரா இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு நீ என்னென்னலாம் இவங்கள டார்ச்சர் பண்ணிருக்கன்ற விஷயத்த அப்படியே அப்பட்டமா எழுதியிருக்காங்க. நீ மட்டும் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட சொல்லி மனோஜ் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்க வைக்கலன்னு வச்சுக்கோ, அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த எல்லா கம்ப்ளைண்ட் பேப்பரும் நேரா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், அதுக்கப்புறம் நீதான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா மிரட்டவே உடனே சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏய் என்ன என்ன வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க, அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? ஆமா அவ்வளோ பெரிய ஆள் தான், ஏன்னா நான் சங்க தலைவில, என் பக்கத்துல எல்லாருமே இருக்காங்க, அக்கா நீங்க எடுத்து பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, அங்க இருந்தவங்களுமே இங்க சிந்தாமணியை பார்த்து, மீனா சொல்றது சரிதான், மீனா பக்கம் தான் நாங்க இருப்போம், நீ வட்டிக்கு வாங்கி எங்க குடும்பத்தெல்லாம் அழிச்சது போதும், இப்போ மட்டும் நீ மீனா சொன்ன மாதிரி கேஸை வாபஸ் வாங்க வைக்கல, நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஆதரவா அங்க இருந்தவங்களும் பேச, வேற வழி இல்லாம இங்க சிந்தாமணி ரொம்ப அதிர்ச்சியோட மீனா போன கொஞ்ச நேரத்துல ரொம்ப பதட்டத்தோட அங்க சிந்தாமணியோ நேரா ஃபினான்ஷியரை பார்க்கறதுக்காக போறாங்க. ஃபினான்ஷியர் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லி எப்படியோ ஃபினான்ஷியரை சமாதானப்படுத்தி அங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அங்க மனோஜ் மேல கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்கி ஒரு வழியா அங்க மனோஜுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. மனோஜும் விஜயாவும் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த மீனாவை பார்த்து, ஏ மீனா என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, என் புள்ள அடிபட்டு கிடக்குறான், சீக்கிரமா போய் சுட தண்ணி வச்சு எடுத்துட்டு வா, ஒத்தனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க, உடனே இங்க முத்து இருந்துகிட்டு, மீனா நீ ஒன்னு சுட தண்ணி வைக்க வேண்டாம், இவன் என்ன நல்ல காரியம் பண்ணி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உக்காந்தான், அப்பாவை ஏமாத்தி பொய்யான கையெழுத்த போட்டு நம்ம எல்லாரையும் நடுத்தருவுல நிறுத்தத்துக்கு பார்த்திருக்கான் இந்த ராஸ்கல், இவனுக்கு போய் சுட தண்ணி வைக்கணுமா, இங்க பாருங்க யாரும் என் பொண்டாட்டிய வேலை வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்து பேசிக்கிட்டு இருக்க, உடனே மனோஜ் இருந்துகிட்டு, ஆமா பாருமா என் உடம்பெல்லாம் அடிபட்டு கிடக்கு, எனக்கு ஒத்தனை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் பேச, உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, டேய் உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டா, என்னை ஏமாத்தினல, உனக்கு இதெல்லாம் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை ரொம்ப கோவத்தோட மனோஜை பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் எங்க பாட்டி வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த பாட்டியை பார்த்ததும் சந்தோஷத்தோட முத்துவும் மீனாவும் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு எங்க பாட்டி உள்ள வர்றதை பார்த்ததும் இங்க விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஒரு பதட்டமாகுது. ஐயோ இந்த கிளவி வேற எதுக்கு இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கு, ஒரு வேளை இங்க நடந்த எல்லாத்தையும் இவர் சொல்லியிருப்பாரோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஏதாவது சமாளிப்போம், வாங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பேசிக்கிட்டு இருக்க, உள்ள வந்த பாட்டியோ வந்ததும் வராதுமா அங்க மனோஜையும் விஜயாவும் பார்த்து முறைச்சிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா திடீர்னு வந்திருக்க, ஏன்பா அண்ணாமலை இந்த வீட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் நான்லாம் உனக்கு மனுஷியே தெரியலையா, இந்த வீட்டில் நானும் தானே ஒரு பெரிய மனுஷி, ஒரு ஃபோன் போட்டு இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? அம்மா என்னம்மா இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற, ஏற்கனவே இங்கே நடந்த சம்பவத்தில் நானே மனசு வெடிச்சு போய் இருக்கலாமா இல்லை செத்து தொலையலாமான்னு ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா வந்ததும் வராதுமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, அதனால தாம்மா நான் எதுவும் சொல்லிக்கல, என்ன பண்றது, இந்த கடங்காரனை பெத்துட்டு நானும் கடங்காரனா உக்காந்துக்கிட்டு இருக்கிறது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்க, ஆமா உனக்கு எப்படிமா தெரியும், என்னடா எனக்கு நீ சொல்லலைனா வேற யாரும் சொல்ல மாட்டாங்களா என்ன, யதார்த்தமா நேற்று முத்துவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், வீட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு ஒன்று ஒன்றா என்கிட்ட சொல்லவே தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்தது. பாவம் முத்துவும் மீனாவும் இரவும் பகலுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்களாமே, என்னடா இது, இவன் கடன் வாங்குவான் அதுக்கு முத்து அடைப்பானா, முத்து பலிகடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த விஜயா இருந்துகிட்டு, என்ன பண்றதத்த மனோஜ் முட்டாள்தனத்தினால இவ்வளவும் நடந்து போச்சு, நீ பேசாத விஜயா, உன் புள்ள மனோஜ் கெட்டு போய் நிக்கிறானா அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், என்னமோ பெருசா சொல்லுவியே, உங்களால தான் முத்து கெட்டு போயிருக்கான்னு,
முத்துனால தான் மீனானால தான் இந்த குடும்பம் இந்த அளவுக்கு ஒசந்து மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ வளர்த்து வச்சிருக்க உன் புள்ள மனோஜால இந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு போகாத குறைதான். அவன் முத்துவும் விட்டு இருந்தா இந்த வீடு எப்பவோ நடுத்தெருவுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவை நல்லாவே வார்த்தைகளால இங்க பாட்டி வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனவோ, என்னங்க நாம கிளம்பலாங்க, வேலை இருக்கு, நான் வேற நிறைய இடத்துல பூ கொடுக்கணும், பூ ஆர்டர் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா பேசிக்கிட்டு இருக்க. சரி மீனா வா, எனக்கும் டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, அப்பா நான் கிளம்புறேன், பாட்டி நீங்க வீட்டில் பத்திரமா இருங்க, நாங்க போயிட்டு ராத்திரி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா முத்துவும் மீனாவும் கிளம்பிக்கிட்டு இருக்க. முத்து எங்கடா கிளம்பிக்கிட்டு இருக்க? அது இல்ல பாட்டி, அந்த ஃபினான்ஷியர் கிட்ட வாங்கின 48 லட்ச ரூபாயில 10 லட்ச ரூபாய் அப்படி இப்படி திரட்டி கொடுத்துட்டோம், மீதி 38 லட்ச ரூபாய் கஷ்டப்பட்டா தானே கொடுக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, இந்த பொறுக்கி நாய் என்னமோ கடனை வாங்கி வைக்கும், நீ போய் அடைச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பியா? உங்களுக்குன்னு வயசு இல்லை, பிள்ளைய பெற்றுக்க வேண்டாம், நீங்க உங்களுக்குன்னு சேர்த்து வைக்க வேண்டாம், உன் பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அவன் கடன் வாங்கினானா நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன பாட்டி பேசுற? நான் மட்டும் உழைக்கலனா இந்த வீடு நடுத்தெருவுக்கு தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. மீனா நீ வா, பாட்டி நம்மளை புரிஞ்சுக்காம பேசுறாங்க. டே முத்து, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட தான் வந்திருக்கேன். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாண்டா, நீ நேற்று ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால என்கிட்ட இருந்த கொஞ்சம் நகைங்க, நான் சேர்த்து வச்சிருந்த பணங்க, பேங்க்ல இருந்த பணம்னு இதோ கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு 40 லட்ச ரூபாய் இருக்கும். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட விசிறி கடைசிட்டு இந்த வீட்டை மீட்டெடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி பேச. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி சொல்ற? வேண்டாம் பாட்டி, இந்த பணத்தை நீ வச்சுக்க, வயசான காலத்துல எங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போற? டே முத்து, வயசான காலம்தான், இருந்தாலும் இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? அப்பப்ப அண்ணாமலை கிட்ட கேட்பேன், பணம் வேணுமாப்பான்னு, எனக்கு வேண்டாமான்னு சொல்லுவான். அதனால விவசாயம் பண்ண பணம் எல்லாமே நான் எனக்குன்னு சேர்த்து வச்சிருந்தேன். இந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த வீட்டை மீட்டெடு, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் முதல்ல ஃபினான்ஷியர் கிட்ட கொடு. ஆமா, அவன் கம்பெனி எங்க இருக்கு, என்னை கூட்டிட்டு போ. நான் செத்தா தூக்கி போட நீங்க 2 பேர் இருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும். நீங்க 2 பேர் இந்த வீட்டுக்காக கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணாமலை நீயும் வா, நாம போய் இந்த பணத்தை தூக்கி விசிறி எரிஞ்சுட்டு இந்த வீட்டை மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலைய ஒரு வழியா பேசி இங்க பாட்டி சமாதானப்படுத்தி மீனா, முத்து, அண்ணாமலைன்னு 3 பேருமே கிளம்பி நேரா அங்க ஃபினான்ஷியரோட ஆபீஸுக்கு போய் கொடுக்க வேண்டிய 38 லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுத்து வீட்டையும் ஒரு வழியா எங்க பாட்டி மீட்டு கொண்டு வந்து அங்க முத்து மீனா கிட்டையும் அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாவே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க.